விவசாயிகள் என்ற பாகுபாடின்றி மத்திய மாநில அரசுகள் வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டம் பதிவு எண் 27 கீழ் 2024 தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் திருவோணம் ஒன்றியம் ஊரணிபுரம் அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நேற்று வியாழக்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில பொருளாளரும் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட தலைவருமான VS வீரப்பன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சி நிறைவு பிறகு மாநில பொறுப்பாளர் VS வீரப்பன் செய்தியாளர்களிடம் பேசியதாவது: திருவோணம் ஒன்றியம் தளிகை விடுதி ஊராட்சியில் சிவன் கோவில் ரோடு சிவன் கோவில் முதல் அச்சிக்கட்டு வரை சுமார் 2 கிலோமீட்டர் ரோடு மிக மோசமாக உள்ளது. இந்த ரோட்டு வழியாக 100 விவசாய குடும்பங்கள் பயன்பட வேண்டியுள்ளதால் இந்த ரோட்டை அதிகாரி பொதுமக்கள் பார்வையிட்டு தார் ரோடாக அமைத்து தர வேண்டும். புயல் மழையால் நீரில் மூழ்கிய நடவுகளை வேளாண்மை துறை வருவாய்த்துறை அதிகாரி பெருமக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை சென்று பார்வையிட்டு உடன் இழப்பீடு வழங்குமாறு வேண்டும். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒன்று சேர்ந்து விவசாயிகள் வழங்கப்பட்ட வங்கிகளில் அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். சிறு விவசாயிகள் பெரும் விவசாயிகள் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும். 2025 மற்றும் 2026 ஆண்டில் நீர்நிலைகளை சீரமைக்க வேண்டும். குளங்களுக்கு தண்ணீர் நிரப்புவதற்கும் தண்ணீர் வடிவதற்கும் நீர்வழி பாதையை அமைத்து தர வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர். பதிவெண் 27/2024 தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் மாநில பொருளாளர் மற்றும் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் VS வீரப்பன் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் தற்பொழுது புயலினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையான நஷ்டஈடு வழங்க வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரடியாக வேளாண்மைத்துறை அதிகாரிகள் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கும் தக்க இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நான் காவிரி விவசாய சங்கம் சார்பாக வலியுறுத்துகிறேன். மற்றும் விவசாயிகள் எந்த விவசாயம் செய்தாலும் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். அவர்களுக்கு உடனடியாக அனைத்து வங்கியிலையும் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். இது விவசாயிகளுக்கு ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கினால்தான் மீண்டும் விவசாயிகள் முதுகெலும்பு என்று சொல்லும்போல் விவசாயிகள் தலைநிமிர்ந்து நடக்க முடியும். இதை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதோட விவசாயிகள் என்றால் அனைத்து அதிகாரி பெருமக்களும் விவசாயிகளே உற்று நோக்கி பார்க்க வேண்டும். விவசாயிகள் என்றால் கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது. அனைத்து அதிகாரிகளும் சில நேரங்களிலே விவசாயிகளை கண்டுக்கிறதே இல்லை. எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்கவில்லை. இனி வருங்காலத்தில் விவசாயிகள் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு அரசாங்கம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அனைவரும் விவசாயிகளை சொல்லும் கருத்துக்களை கேட்க வேண்டும். ஏனென்றால் விவசாயிகள்தான் நாட்டோட முதுகெலும்பு என்று சொல்லி வருகிறார்கள். அதே நேரத்தில் விவசாயிகள் விவசாயம் செய்யப்பட்டு இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை காரணமாக மிக மிக பின்னோக்கி போகும்போது விவசாயிகளை யாரும் கண்டு கொள்ளவில்லை. விவசாயிகள் செய்யும் நிலங்களோட விலை நிர்ணயத்தை விவசாய நிலத்தை தாங்கள் கவர்மெண்ட் அரசாங்கமே எடுத்துக்கொண்டு ஒரு ஏக்கரை விவசாயம் செய்து அதற்கு என்ன செலவாகுது என்று தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதை விட விவசாயிகள் ஒரு நாளைக்கு குறைத்தது 500 ரூபாய் இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு விவசாயிகளுக்கு என்ன கூலி, அந்த நிலத்தோட உரிமையாளருக்கு என்ன கூலி கொடுக்கலாம் என்று அதையும் கருத்தில் கொண்டு எல்லாத்தையும் கணக்கிட்டு விவசாயிகளுக்கு போதுமான விலைகளை நிர்ணயித்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும். ஆதார விலை தாருங்கள் என்று சொல்லுகிறோம். விவசாயிகளை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவில்லை. இருந்தாலும் விவசாயிகள் ஒற்றுமையோட வருங்காலத்தில் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை நாங்களே நிறைவு செய்வதற்கு ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பொதுமக்களும் விவசாயிகளும் மிக மிக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதை தவிர அரசாங்கத்தை கையேந்தி நிற்பதற்கு விவசாயிகள் இனி தலைத்தவர்கள் அல்ல. தான் விலையை தன்னுடைய விவசாயம் செய்யக்கூடிய பொருள்களை தான் விளைவிக்கிற அளவுக்கு நம்ம விவசாயிகள் ஒற்றுமையாக சேர வேண்டும் என்று அனைத்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.